Hello students, good morning. இன்னைக்கு பாருங்க கிளாஸ்ல தெர்மோடைனமிக்ஸ் டாபிக் பார்க்க போறோம்னு. கவனிங்க. ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டென்சிவ் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம் ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் பாருங்கள் த மெத்தட் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு, த மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் விச் கேன் பிரிங் அபவுட் எ சேஞ்ச் இன் த சிஸ்டம் இஸ் கால்டு தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சேஞ்சிங் இன் த சிஸ்டமோட சேஞ்சஸ் தான் நம்ம வந்து யாருன்னு சொல்கிறோம்னா தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸில் வந்து சிஸ்டத்தில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது ஓகேவா? நம்ம ரெண்டு சொல்லியிருப்போம் இல்லையா, சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த சிஸ்டமில் இன் தெர்மோடைனமிக்கலி என்னென்ன ப்ராசஸ் நடக்குதோ ஸோ அதுதான் நம்ம வந்து சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறோம், ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது யார் யாரெல்லாம் ஹீட்டிங், கூலிங், எக்ஸ்பேன்ஷன், கம்ப்ரெஷன், ஃபியூசன், வேப்பரைசேஷன் எட்ஸெட்ரா. அதாவது ஹீட்டிங்னா தெரியும், ஹீட் பண்ணுறது, கூலிங்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிறது தட் மீன்ஸ் எக்ஸ்பேன்ஷன், கம்ப்ரெஷன்னா சுருங்குதல்னு சொல்லுவோம், ஃபியூஷன்னா உருகுதல், வேப்பரைசேஷன்னா தெரியும் ஆவியாதல்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சொல்லலாம் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் பாருங்கள் தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் கேன் பி கேரிட் அவுட் த டிஃப்ரெண்ட் வேஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டிஃப்ரெண்ட் கண்டிஷன். ஸோ டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஸோ ரிவர்சிபிள்னால் உங்களுக்கு தெரியும் ஓகேவா? தமிழில் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மீள்வினை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா? பாருங்கள் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்ட்டு, த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் கேன் பி ரீஸ்டோர்டு டு த இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் ஃபைனல் ஸ்டேட் வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ் இன் த தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சிஸ்டமாகவும் சரி அண்ட் சரௌண்டிங்ஸ் ஓகேவா? சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் கேன் பி ரீஸ்டோர்டு. அதாவது ரீஸ்டோர்டுன்னு அர்த்தம் திருப்பியும், அதாவது இனிஷியல் ஸ்டேட் எங்கே ஆரம்பித்ததோ அது பாருங்கள் ரீஸ்டோர் டு த இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் ஃபைனல் ஸ்டேட். அதாவது இப்போ வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ திருப்பியும் அது வந்து எந்த ஒரு வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் திருப்பி அது என்ன பண்ணணும், இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வரணும். ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? பாருங்கள், தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ். இதுக்கு வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஷுட் அக்கர்ஸ் இன்ஃபினிட்டிசம்லி ஸ்லோலி. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கணும் அப்படின்னா, இன்ஃபினிட்டினா உங்களுக்கு தெரியும், முடிவிலின்னு சொல்லுவோம். முடிவிலின்னு அர்த்தம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா த்ரோட் அவுட் த ப்ராசஸ் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் மஸ்ட் பி ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். அதாவது த்ரோட் அவுட் த ப்ராசஸ், அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மஸ்ட் பி ஈக்லிபிரியம்னா என்ன அர்த்தம், போத் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரெண்டு சைடும், அதாவது ரியாக்டன், அதாவது இனிஷியலும் சரி ஃபைனலும் சரி. ஸோ நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா இனிஷியல் ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ரெண்டோடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ரெண்டும் போத் சைட்ஸ் வந்து ஈக்லிபிரியமாக இருக்கணும், சமமாக இருக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த டூ கண்டிஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஸோ தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? இந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறாங்க, ஷுட் அக்கர்ஸ் இன்ஃபினிட்டிசம்லி ஸ்லோலியாக இருக்கணும், அதாவது முடிவில்லாமல் நடந்துகிட்டே இருக்கணும், ப்ளஸ் வந்து மெதுவாக நடக்கணும். அண்டு செகண்ட் வந்து த்ரோட் ஆஃப் த ப்ராசஸ், ஹோல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதோட சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், ஈக்லிபிரியமாக இருக்கும், அதாவது சமநிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா? ஸோ இது வந்து என்னது ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். இர்ரிவர்சிபிள்னாவே தெரியும், அதாவது மீளா வினை, தமிழில் அதுக்கு பேர் மீளா வினைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார்வேர்டு மட்டும்தான் நடக்கும், ஃபார்வர்டு ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான் நடக்கும், பேக்வேர்டு வந்து நடக்காது. அதை வந்து நம்ம இங்கே தெர்மோடைனமிக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள், த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் cannot be restored to the initial state from the final state. அதாவது ஒரு ப்ராசஸ் நடக்குது, இனிஷியல் ஸ்டேட்டில் இருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடுது, இது இனிஷியல் ஸ்டேட், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. ஆனால் இது என்ன பண்ணாதுன்னா cannot be restored to the initial state from the final state. இது திருப்பி ஃபைனல் ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணாது, எந்த
அதாவது cannot be restored, திருப்பி வந்து என்ன பண்ணாது, இனிஷியல் ஸ்டேட்டுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து irreversible ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல் ப்ராசஸ் அக்கர் இன் நேச்சர் ஆர் irreversible ப்ராசஸ் அப்படிங்கிறோம். நம்ம இயற்கையில் நடக்கக்கூடிய அனைத்து வகையான நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா irreversible ப்ராசஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு நேச்சுரல் ப்ராசஸும் எடுத்துக்கோங்க. இப்போ வுட்டு இருக்குது, ஓகேவா, வுட்டு வந்து நமக்கு ட்ரீலேருந்து கிடைக்குது. ஸோ அந்த வுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் பர்ன் பண்ணிடுறோம். எதுக்காக அப்படின்னா அதிலேருந்து நமக்கு யார் கிடைக்கிறாங்க, ஹீட் எனர்ஜி கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நேச்சுரலாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ஒன்ஸ் வந்து பர்ன் ஆச்சுன்னா அவ்வளோதான், திருப்பி நமக்கு வந்து அது ஃபைனல்லேருந்து இனிஷியலுக்கு வந்து ரீஸ்டோர் ஆகுமா சார்னா ஆகாது. ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஓகேவா. ஆல் ப்ராசஸ் அக்கர்ஸ்னா நேச்சர், இயற்கையில் நிகழக்கூடிய அனைத்துமே irreversible ப்ராசஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே போல் டியூரிங் த irreversible ப்ராசஸ் ஆஃப் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ் ஆர் நாட் இன் ஈக்லிபிரியம் வித் ஈச் அதர். அதாவது irreversible ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் ஃபைனல் ரெண்டுமே எப்படி இருக்கும், நாட் ஈக்லிபிரியம், சமநிலையில் இருக்காது, ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்காது, ஈக்குவலாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க, சமநிலையில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து முக்கியமான கண்டிஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடைபேட்டிக் ப்ராசஸ். ஸோ அடைபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா தமிழில் அதுக்கு பேர் வந்து வெப்பநிலை மாறா செயல்முறைன்னு சொல்லுவோம். அதாவது வெப்பம் மாறா செயல்முறை, வெப்பநிலை இல்லை வெப்ப மாறா செயல்முறை, ஓகேவா. அப்படின்னு என்னென்னு பாருங்கள். An adiabatic process means as one in which there is no exchange of heat Q between the system and surroundings during the process. அதாவது ஒரு adiabatic process அப்படின்னா என்ன அப்படின்னா நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட், ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஸோ அதில் வந்து த அப்சார்ப்ஷன் எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுதோ அது வந்து Q அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஸோ அதை தான் இவங்க வந்து Qன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா there is no exchange of heat Q between சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங்ஸ்க்கும் இடையில் எந்த ஒரு ஹீட் சேஞ்சும் நடக்காது, எந்த ஒரு ஹீட் ஃப்ளோவும் நடக்காது. ஸோ அந்த ப்ராசஸ்க்கு பேர் அடைபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தோஸ் ப்ராசஸ் இன் விச் நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன்டு அதாவது இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ப்ராசஸ் நடக்கும்போது ஹீட் வந்து என்ன ஆகாது, ஃப்ளோவும் ஆகாது, ஃப்ளோ வெளியவும் போகாது. அதாவது நோ ஹீட் கேன் ஃப்ளோ இன்டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம், சிஸ்டத்தை விட்டு வெளியவும் போகாது உள்ளேயும் வராது, ஓகேவா. ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னது, அடைபேட்டிக் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். திஸ் கண்டிஷன் இஸ் அட்டைன்டு பை தெர்மலி இன்சுலேட்டிங் த சிஸ்டம். இது எந்த இதில் இருக்கும் அப்படின்னா தெர்மலி இன்சுலேட்டிங் சிஸ்டம்னு சொல்லலாம். அதாவது நம்ம இதில் சொல்லலாம் இல்லையா, தெர்மல் ஃப்ளாஸ்க் இருக்கு இல்லையா, தெர்மோ ஃப்ளாஸ்க்கு. ஸோ தெர்மோ ஃப்ளாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஃப்ளோ, அதாவது நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஒன்ஸ் நம்ம உள்ளே என்ன வைக்கிறோமோ, என்ன டெம்பரேச்சர் வைக்கிறோமோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இதிலேருந்து என்ன ஆகாது, ஹீட் வந்து வெளியேவும் வராது, ஹீட் இங்கே வந்து என்ன ஆகுது, இதுக்கு உள்ளேயும் வந்து ஃப்ளோவாக நடக்காது. ஸோ இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம், நம்ம அடைபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன் அடைபேட்டிக் ப்ராசஸ் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் இட்ஸ் அ டெம்பரேச்சர். இப்போ இந்த அடைபேட்டிக் ப்ராசஸ் நடக்கும்போது ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டு சொல்லியிருப்போம், 2 ஃபேக்டர்ஸ், ஒன்று வந்து சிஸ்டம், இன்னொன்று சரௌண்டிங்ஸ்னு. இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், அந்த ஒர்க் அப்படிங்கிறது வந்து அந்த சிஸ்டத்தினால நடந்தது அப்படின்னா, ஓகேவா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அடைபேட்டிக் ப்ராசஸ் நடக்குது. இந்த அடைபேட்டிக் ப்ராசஸில் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், அந்த சிஸ்டத்தினால் அந்த ஒர்க்கானது நடந்தால், வேலையானது நிகழ்ந்தால் அந்த சிஸ்டத்துடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா. அதே வந்து இஃப் ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம், அதே வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, டன் ஆன் த சிஸ்டம் அப்படின்னா இதுக்கு மேலே, அதாவது சிஸ்டத்துக்கு மேலே வந்து, அதாவது அமைப்பின் மீது வேலை செய்யப்படுகிறதுன்னு அர்த்தம். அந்த வேலை அப்படிங்கிறது அமைப்பின் மீது செய்யப்படுவதனால் நிகழுது அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. அப்படி நடந்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்துடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. பிகாஸ் சிஸ்டம் cannot எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் இட் சரௌண்டிங்ஸ். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன ஆகுது, ஹீட் வந்து என்னது எக்ஸ்சேஞ்சு, cannot எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் இட் சரௌண்டிங்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஹீட் சேஞ்சு நடக்காது, ஓகேவா. ஸோ அதான் பாருங்கள், அடைபேட்டிக் ப்ராசஸில் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், ஒரு வேலை நடக்குது, அது வந்து சிஸ்டத்தினால் நடந்துச்சு அப்படின்னா
அப்போ வந்து அந்த சிஸ்டத்தோட டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே ஒரு வேலை நடக்குது, ஒர்க் நடக்குது அப்படின்னா அந்த சிஸ்டத்தின் மீது நிகழுது. அந்த சிஸ்டம் அப்படி தான் இருக்கும். அது எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்காது. ஆனால் அதுக்கு மேலே வந்து ஒர்க் நடக்குது அப்படிங்கும்போது அதனால் ஒர்க் நடக்குது அப்படின்னா இந்த சிஸ்டமோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ சிஸ்டம் கெனாட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அடியபேட்டிக் ப்ராசஸ் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா Q ஈக்குவல் டு 0. அதாவது ஹீட் ஃப்ளோ உள்ளேயும் வராது, வெளியும் போகாது. என்ன அந்த சிஸ்டத்தில் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது Q ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் பார்த்து வச்சுக்கோங்க. அடியபேட்டிக் ப்ராசஸ்க்கு Q ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? அடியபேட்டிக் ப்ராசஸ், வெப்ப மாறா செயல்முறை அப்படின்னு சொல்ல தமிழில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஓகேவா? ஐசோதெர்மல் அப்படின்னாவே நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெர்மல் அப்படின்னா ஹீட் எனர்ஜின்னு தான் சொல்லுவோம். அப்போ தமிழில் அதுக்கு பேர் வெப்பநிலை மாறா செயல்முறை அப்படின்னு சொல்லுவோம். வெப்பநிலை மாறா, முன்ன சொன்னது அடியபேட்டிக் ப்ராசஸ் வெப்ப மாறா செயல்முறை. இது வந்து வெப்பநிலை மாறா செயல்முறை. ஸோ ஐசோதெர்மல் ப்ராசஸ் பாருங்கள். த ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் one in which the temperature of the system remains constant during the change from initial state to final state. அதாவது ஒரு சிஸ்டம் வந்து ப்ராசஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஐசோதெர்மல் ப்ராசஸ் ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட. அந்த சிஸ்டமில் ஐசோதெர்மல் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அதில் வந்து டெம்பரேச்சர் T, ஸோ DT அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா டியூரிங் த சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல். சேஞ்ச் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ த சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் வித் இட்ஸ் சரௌண்டிங்ஸ் அண்ட் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ வந்து ஒரு சிஸ்டத்துடைய ஹீட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது அதோட சிஸ்டம், அதாவது இட்ஸ் சரௌண்டிங்ஸ் அண்ட் த system exchange heat with its surroundings and the temperature of the system remains constant. அந்த சிஸ்டத்தோடைய டெம்பரேச்சருங்கிறது எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ this purpose the experiment is often performed in thermostat. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? டிடி வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசோபேரிக் ப்ராசஸ். ஐசோபேரிக் ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்கள், இஸ் டிஃபைன் as one in which the pressure of the system remains constant during its change from initial to final. ஒரு சிஸ்டம் இருக்குது, சேஞ்சஸ் நடக்குது, இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதில் இருக்கிற பேரிக்னாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஷர். சரியா? ஐசோபேரிக். ஸோ அதோடைய ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறப்போ டிபி ஈக்குவல் டு 0. ஸோ தட் இஸ் ஐசோபேரிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோக்ளோரிக் ப்ராசஸ். ஸோ ஐசோக்ளோரிக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ an isochloric process is defined as one in which the volume of the system remains constant. Isochloric அப்படிங்கும்போது that means வால்யூம்னு அர்த்தம். ஓகேவா? ஐசோக்ளோரிக்னாவே அது என்ன அர்த்தம்? வேல்யூம்னு அர்த்தம். ஓகேவா? ஒன் இன் விச் the volume of the system remains constant during the change, during its change from its initial to final state. ஓகேவா? ஒரு சிஸ்டம் வந்து இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ அந்த சிஸ்டத்தோடைய யார் தட் இஸ் வேல்யூம் அப்படிங்கிறது V அப்படிங்கிறது நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பாருங்கள், த கம்பஷன் ஆஃப் ஃபியூயல் இன் பாம் கலோரிமீட்டர் இஸ் an எக்ஸாம்பிள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பாம் கலோரிமீட்டரில் வந்து கம்பஷன் ஆஃப் ஃபியூயல் இன் பாம் கலோரிமீட்டர் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஐசோக்ளோரிக் ப்ராசஸ். ஐசோக்ளோரிக் அப்படின்னா வேல்யூம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறனால டிவி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எடுத்து இருக்கிறது வந்து சைக்ளிக் ப்ராசஸ். சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது சுழற்சி, அதாவது சுழல் நிகழ்வுன்னு சொல்லலாம். பாருங்கள், when a system return to its original state after completing the series of changes. ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய சேஞ்சஸ் நடக்கும். சீரியஸ் ஆஃப் சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும்.
ஒரு இதுலேருந்து, அதாவது ஒரு சிஸ்டம் ஒன்றுலேருந்து இன்னொன்று, இன்னொன்று அதுலேருந்து இன்னொன்று. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஒன்று அதுலேருந்து பி கிடைக்கும், பியிலேருந்து திருப்பியும் சி, சியிலேருந்து திருப்பியும் டி. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் நடக்கும் ஒரு சிஸ்டமில் இருந்து. ஸோ சீரீஸ் ஆஃப் சேஞ்சஸ் நடந்துட்டு திருப்பி என்ன பண்ணும், எண்டிங்லேருந்து திருப்பியும், அதாவது ஃபைனல்லேருந்து திருப்பியும் இனிஷியலுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரிட்டர்ன் பாருங்கள், அதை சொல்கிறாங்க. when the system return to its original state after completing the series of changes it's said to be the cyclic. ஸோ அந்த மாதிரி நடந்துச்சு, அதுக்கு பேர் சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சைக்ளிக் ப்ராசஸ் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா du equal to 0, dh is equal to 0, dp is equal to 0, dv equal to 0, அதுக்கப்புறம் dt equal to 0. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது இதில் டியூங்கிறத நம்ம பற்றி பார்க்கல இல்லையா. டியூ யூனாவே இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். தமிழில் அதுக்கு பேர் அக ஆற்றல். என்னது ஆற்றல்? அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். டியூ அப்படின்னாவே அக ஆற்றல், இங்கிலீஷில் வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவோம். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதேபோல் டிஹெச் அப்படின்னா சேஞ்ச் இன் என்தால்ஃபி சேஞ்ச் சொல்லுவோம். ஹீட், என்தால்ஃபினா யார்? ஹீட். ஸோ அந்த டிஹெச்சும் வந்து 0வாக இருக்கும். இது பி ப்ரெஷர், சேஞ்ச் இன் ப்ரெஷர் டிபி, அதுவும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் டிவி 0, டிடி 0 எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பாருங்கள், அதுக்கூட கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அடைபேட்டிக் ஓவர் வியூவாக அந்த ப்ராசஸை பற்றி சொல்லணுன்னா, அடைபேட்டிக் ப்ராசஸ்க்கு வந்து Q ஈக்குவல் டு 0, ஐசோதெர்மல் ப்ராசஸ்க்கு வந்து டிடி ஈக்குவல் டு 0, ஐசோபேரிக் ப்ராசஸ்க்கு டிபி ஈக்குவல் டு 0, ஐசோக்ளோரிக் ப்ராசஸ்க்கு வந்து டிவி ஈக்குவல் டு 0. டோட்டலாக கடைசியாக சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கும்போது டிஇ ஈக்குவல் டு 0, டிஹெச் இஸ் ஈக்குவல், அதாவது ஈனா எனர்ஜின்னு அர்த்தம், சேஞ்ச் இன் எனர்ஜி, டிஹெச் இஸ் ஈக்குவல் டு 0, டிபி ஈக்குவல் டு 0, டிவி ஈக்குவல் டு 0, டிடி ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே வந்து 0 இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அண்டு என்னது, பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, கவனிங்க. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்னென்னு. ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நிலை சார்புன்னு சொல்ல தமிழில். ஓகே, ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நிலை சார்பு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிலை சார்பு. அதே வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னா வழி சார்பு. எதுக்காக நான் தமிழில் சொல்கிறேன் அப்படின்னு பாருங்கள், மீனிங் இருக்குது. ஸ்டேட் அப்படின்னா நிலை, ஒரு நிலையை சார்ந்திருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பாத் அப்படின்னா ஒரு வழியை சார்ந்திருக்கக்கூடியது. ஸோ இது ஏன்னா இந்த தமிழ் மீனிங் புரிஞ்சுனாவே உங்களுக்கு வந்து டெஃபினேஷன் புரியும். ஸோ பாருங்கள், இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் அப்படின்னா இது நம்ம அமைப்புன்னு சொல்ல தமிழில். இந்த தெர்மோடைனமிக் சிஸ்டம் கேன் பி டிஃபைன் as using the variables. ஸோ இதில் வந்து நிறைய வேரியபிள்ஸ்னை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பார்த்துருப்போம். ப்ரெஷரு, வேல்யூம், டெம்பரேச்சர் அண்டு என்னன்னா யார் சார் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ். என் அப்படின்னா யார்? நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஏன்னா நம்ம இங்கே வந்து கெமிஸ்ட்ரியில் படிக்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்டை யாராக எடுத்துக்குவோம்? மோல்ஸில் தான் எடுத்துப்போம். ஸோ அதனால் n அப்படிங்கிறது யார்? இட்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ பாருங்கள், a state function is a thermodynamics property of the system. ஸோ ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி, அதாவது வெப்ப இயக்கவியலுடைய ஒரு பண்பு. which has a specific value for a given state and does not depend on the path. அதோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிக் வேல்யூ, ஒரு குறிப்பிட்ட மதிப்பானது ஃபார் அ கிவன் ஸ்டேட் அதன் நிலையை சார்ந்திருக்கும். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத், அதன் வழியை சார்ந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது நீ என்ன நிலையில் இருக்கோ அதை மட்டும்தான் சார்ந்திருக்கும். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஃபார் ஏ கிவன் ஸ்டேட், அதோடைய வேல்யூ மதிப்பு என்பது ஒரு நிலையை மட்டுமே சார்ந்திருக்கும். டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த பாத், அதோடைய என்ன சார்ந்திருக்காது, வழியை சார்ந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், இன் விச் த பர்டிகுலர் ஸ்டேட் இஸ் ரீச்டு. ஸோ அப்போ அது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்ஃபி, ஃப்ரீ எனர்ஜி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அதை ஸ்டேட்டை பொறுத்து தான் சொல்ல முடியும். இப்போ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஃபார் சம் வேல்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னா, ஸோ அந்த கேஸுக்கு தான் நம்ம அதோட நிலையை தான் வச்சு தான் நம்ம என்ன சொல்ல முடியும், அதோட கேஸோட ப்ரெஷர் இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. அப்போ வேல்யூம் அப்படிங்கிறது என்னது, லிக்விடுக்கு மட்டும் தான் நம்ம அதை வேல்யூம் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அதோட டெம்பரேச்சர், ஸோ இது மாதிரி இன்டர்னல் எனர்ஜி, அக ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் அதோடைய வேல்யூஸ், அதோடைய மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும்.
ஸோ அதுதான் சொல்கிறேன், நாட் டிபெண்ட் ஆஃப் த பாத், அதோட வழியை பொறுத்து இருக்காது, மேனரை பொறுத்து இருக்காது. ஸோ புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. பாருங்கள் டெஃபினேஷன் நல்லா படிங்க. A state function is a thermodynamics property of the system which has a specific value. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட சிறப்பான ஒரு மதிப்பு இருக்குது ஃபார் a given state. அது நிலையை, அதோட மதிப்புங்கிறது அந்த நிலையை மட்டும் தான் பொறுத்து இருக்குமே தவிர does not depend upon the path, அதன் வழியை சார்ந்து அமையாது. by which the particular state is reached, அது வந்து அப்போ வந்து என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட நிலையை வந்து அது ரீச் பண்ணும். ஸோ அது எக்ஸாம்பிள் ப்ரெஷர், வேல்யூம், டெம்பரேச்சர், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, ஃப்ரீ எனர்ஜி. ஓகே. ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து பாத் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது வழிச்சார்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு பாருங்கள். பாத் ஃபங்க்ஷன் இது தெர்மோடைனமிக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சிஸ்டம், அதாவது ஒரு வழிச்சார்பு என்பது வெப்ப இயக்கவியலுடைய ஒரு பண்புன்னு சொல்கிறோம். ஹூஸ் வேல்யூ டிபெண்ட் ஆன் த பாத், அதோடைய மதிப்பானது, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸோடைய அதோடைய மதிப்பானது எதை பொறுத்து இருக்கும், பாத் அதோடைய வழியை சார்ந்திருக்கும். பை விச் பாருங்கள், தி சிஸ்டம் சேஞ்சஸ் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட் டு ஃபைனல். ஸோ ஒரு சிஸ்டம் இனிஷியல்லேருந்து ஃபைனல் ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதோட வழியை மட்டுமே, அதன் வழியை சார்ந்து அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு, ஹீட். பாருங்கள், ஒர்க் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இந்த ப்ராசஸ் கேரிட் அவுட் ரிவர்சபிளி ஆர் இரிவர்சபிளி. ஒரு ஒர்க் நடக்குது அப்படின்னா அது ரிவர்ஸாக நடந்தாலும் சரி, ஐ மீன் ரிவர்சபிளின்னு அர்த்தம், மீள்வினை, முன்னோக்கு வினை பின்னோக்கு வினை ரெண்டுமே நடக்கும் இல்லையா. ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரு ஒர்க்கு நடக்குது. ஸோ அது வந்து அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படிங்கும்போது மீள்வினை, முன்னோக்கு வினை, அதாவது இனிஷியல் டு ஃபைனல் போகும், ஃபைனல் டு இனிஷியல் வரும். ஸோ அதே போல் ஒரு சில இது வந்து என்ன ஆகும், இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு மட்டும்தான் போகும். ஸோ அந்த மாதிரி அதோடைய பாத்தை பொறுத்து, அதோட வழியை பொறுத்து அமையக்கூடியது. சரியா, பாத்துன்னா என்ன அர்த்தம், அதன் வழியை பொறுத்து அமையக்கூடியது. ஸோ அது வந்து ஒர்க்கு, ஹீட்டு வந்து சொல்லலாம். ஓகேவா. ஸோ இதுதான் ஸ்டேட் ஃபங்க்ஷன், பாத் ஃபங்க்ஷன். இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் எல்லாத்துலேயுமே நல்லா கவனிங்க. ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த அடைபாட்டிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல், ஐசோபேரிக், ஐசோக்ளோரிக், சைக்ளிக். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே டெஃபினிஷன் வித் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்கலாம். ஸோ அதே போல் ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன அதோட எக்ஸாம்பிள், பாத் ஃபங்க்ஷன் என்ன அதோட எக்ஸாம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக 2 மார்க் 3 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இதை பற்றி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ என்ன சார் இது இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா, தமிழில் அதுக்கு பேர் அக ஆற்றல். அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நமக்கு ஒரு வில் பவர் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த வில் பவர் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வந்து என்ன சொல்கிறோம், தெர்மோடைனமிக்ஸில் வந்து அக ஆற்றல். அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, எனி சிஸ்டம், அது எதை வேணால் இருக்கலாம், ஒரு மிஷினாக இருக்கலாம் அல்லது ஒரு என்ஜினாக இருக்கலாம். ஸோ எனி ஒரு பைக்காக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு வெஹிக்கிள் பைக்காக கூட இருக்கலாம். ஸோ அது இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கும், ஒரு அக ஆற்றல் இருக்கும். சரியா. ஸோ அப்போ தட் இன்டர்னல் எனர்ஜி இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு சிறப்பான கேரக்டர், அதோடைய சிறப்பியல்பு அப்படின்னு சொல்கிறாங்க, சிறப்பான ஒரு பண்பு அப்படிங்கிறாங்க. ஆஃப் த சிஸ்டம் விச் இஸ் டினோட்டட் பை த சிம்பிள் யூ. ஸோ அதை வந்து நம்ம யூ அப்படிங்கிற சிம்பிளால் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். ஸோ த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி பொசஸ்டு பை ஆல் இட்ஸ் கான்ஸ்டுவன்ட்ஸ், நேம்லி ஆட்டம்ஸ், அயான்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ். ஸோ இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அதோட இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, த எனர்ஜி பொசஸ்டு பை ஆல் இட்ஸ் கான்ஸ்டுவன்ட்ஸ். ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற அந்த கான்ஸ்டுவன்ட்ஸ் அப்படின்னா அர்த்தம், உட்கூறுகள்னு சொல்லுவோம். ஓகேவா. இப்போ ஒரு ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது சரியா. ஸோ அப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது அதில் ரியாக்ட் ஆகக்கூடிய, ஐ மீன் அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்டன்ஸ், அது ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம். அதுக்கிட்ட இருக்கிற த எனர்ஜி பொசஸ்டுன்னு அர்த்தம், அதுக்கிட்ட எவ்வளவு எனர்ஜி இருக்கோ, ஸோ அந்த மொத்த எனர்ஜிக்கும் எது ஈக்குவல்னு, ஸோ அந்த மொத்த எனர்ஜியை தான் நம்ம யாரும் சொல்கிறோம் இன்டர்னல் எனர்ஜி. எனர்ஜி பொசஸ்டுன்னு அர்த்தம், அதுக்கிட்ட இருக்கிற எல்லா எனர்ஜியும். த இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் அ சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு த எனர்ஜி பொசஸ்டு பை ஆல் இட்ஸ் கான்ஸ்டுவன்ட்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற அந்த உட்கூறுகள், என்னென்ன உட்கூறுகள் இருக்குது, உட்கூறுகள்னால் இங்கே நம்ம கெமிக்கலில் என்ன சொல்லுவோம், கெமிஸ்ட்ரியில் ஆட்டம்ஸ், அயான்ஸ், மாலிகுல்ஸ் தான் அது உட்கூறுகள்னு சொல்லுவோம். அதுக்கிட்ட இருக்கிற டோட்டல் பொசஸ்டு எனர்ஜி, ஸோ அதை தான் நம்ம வந்து இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். So the total energy of all molecules in a system is equal to sum of their transitional energy, vibrational energy, rotational energy, bond energy,
எலக்ட்ரானிக் எனர்ஜி அண்டு கவனிங்க தட் எனர்ஜி டியூ டு த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஒரு மாலிகுல் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒரு மாலிகுல் அதாவது ஒரு ரியாக்டன்ட்னு வச்சுக்கலாம். ஒரு ரியாக்டன் வந்து ரியாக்ட் ஆகுது, இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த ஆல் மாலிகுல் இன் சிஸ்டம் வந்து அந்த ஆல் மாலிகுல்ஸ் அந்த சிஸ்டமில் இருக்க எல்லா மாலிகுல்ஸும் ஸோ எதுக்கு சமமாக இருக்கும்னா, ஒருவேளை அதில் வந்து டிரான்சிஷன் எனர்ஜி, டிரான்சிஷனல் அப்படின்னா அர்த்தம் பரிமாற்றம் செய்யப்படுது, டிரான்சிஷன் ஆகிறது, அது வந்து பரிமாற்ற ஆற்றல்னு சொல்லுவோம். அதே போல் அந்த வைப்ரேஷன் எனர்ஜி அதிர்வு ஆற்றல்னு சொல்லுவோம், அது வந்து யூவின்னு சொல்கிறோம். ஸோ ரொட்டேஷனல் சுழற்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ரொட்டேஷன் எனர்ஜியாக இருக்கலாம், அல்லது பாண்ட் எனர்ஜி பிணைப்பு ஆற்றல்னு சொல்லுவோம். அதே போல் எலக்ட்ரானிக் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல் ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதில் எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்கோ அதோட டோட்டல் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ் இன் சிஸ்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அந்த மாலிகுல்ஸோட டிரான்சிஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும், வைப்ரேஷன் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதே போல் ரொட்டேஷன் எனர்ஜி, நெக்ஸ்ட் பாண்ட் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரானிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, டியூரிங் த மாலிகுலர் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ இதிலேருந்து எது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர் எனர்ஜி யூ அப்படின்னா யூடி டிரான்சிஷன் எனர்ஜி, Vன்னு அர்த்தம், தட் மீன்ஸ் வைப்ரேஷன், யூவி வைப்ரேஷன் எனர்ஜி, யூஆர் ரொட்டேஷன் எனர்ஜி, யூபி பாண்ட் எனர்ஜி, யூ எலக்ட்ரானிக் எனர்ஜி அண்ட் யூஐங்கிறது இன்ட்ராக்ஷன், ஆளுகளுடைய இன்ட்ராக்ஷன். ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாத்தையுமே சேர்த்து ஆட் பண்ண, ரெண்டு இல்லை இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் வந்து இன்டர் எனர்ஜின்னு சொல்கிறோம். பாருங்கள், த டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஆல் மாலிகுல்ஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்டு இன்டர் எனர்ஜி. ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா மாலிகுல்ஸ், அதில் எத்தனை மாலிகுல்ஸ் வேணா இருக்கலாம், 1000 இருக்கலாம், க்ரோர் இருக்கலாம், எவ்வளோ வேணா இருக்கலாம், அந்த மாலிகுல்ஸுடைய எல்லாமே சேர்ந்தது, எல்லா எனர்ஜியும் சேர்ந்த டோட்டல் எனர்ஜியை தான் நம்ம யாருன்னு சொல்கிறோம், இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது கவனிங்க, இன் தெர்மோடைனமிக்ஸ் thermodynamics 1 is connected only with the change in internal energy rather than the absolute value of energy. அதாவது தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா கன்சர்ன்ட், அதாவது தெர்மோடைனமிக்ஸ் 1 இஸ் கன்சர்ன்டு ஒன்லி வித் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ரேதர் தன் த அப்சல்யூட். அதாவது இன்டர்னல் எனர்ஜிங்கிறது அப்சல்யூட், ரேதர் தான், ரேதர்னா என்னது அதற்கு பதிலான அர்த்தம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எனர்ஜின்னு சொல்கிறோம். ஓகேவா, ரைட். ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி, அதாவது இன்டர்னல் எனர்ஜியோடைய இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, இந்த இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பொசஸ்டு பை எ சப்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட்ஸ் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எது பொசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இன்டர்னல் எனர்ஜி பொசஸ்டு பை, இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எங்கே, அதாவது அடங்கியானது எதில் அடங்கியிருக்கும் அப்படின்னா, த சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஷியேட்ஸ் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். சப்ஸ்டன்ஸ் வந்து அதோடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு அதிலேருந்து என்ன கிடைக்கும், பொசஸ்டு, அதில் வந்து இன்டர்னல் எனர்ஜி இருக்கும்னு சொல்கிறாங்க. பொசஸ்டு, த இன்டர்னல் எனர்ஜி பொசஸ்டு பை சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இட்ஸ் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், த allotropes ஆஃப் கார்பன் நேம்லி கிராஃபைட் அண்ட் டைமண்ட் they differ from each other because they possess a different internal energies, have a different structure. ஸோ இது வந்து ரெண்டு எல்லாமே கார்பன் தான், கிராஃபைட்டும் கார்பன் தான், டைமண்டும் கார்பன் தான் சொல்கிறோம். ஸோ ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் இருக்கிறதுலே ரொம்ப ஹார்டஸ்ட்டு, டஸ் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி. ஆனால் கிராஃபைட் பார்த்திங்கன்னா சாஃப்டஸ்ட் கார்பன், ஆனால் அது வந்து என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும். ஸோ அதோட டீட்டெயில் வந்து நம்ம வந்து 12th படிப்போம். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே கார்பன் தான், கிராஃபைட்டும் கார்பன் தான், டைமண்டும் கார்பன் தான். ஸோ ஆனால் அதில் இருக்கிற பொசஸர் டிஃப்ரெண்ட் இன்டர்னல் எனர்ஜிஸ் அண்ட் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். அதோடைய இன்டர்னல் எனர்ஜி பார்த்திங்கன்னா ரெண்டுமே கார்பன், கிராஃபைட்டு கார்பன், டைமண்டு கார்பன் தான். ஆனால் அதோட இன்டர்னல் எனர்ஜிஸ் பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து வேறு வேறையாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதை சொல்கிறாங்க இன்டர்னல் எனர்ஜி பொசஸ்டு பை சப்ஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு இன்டர்னல் எனர்ஜிங்கிறது, அதாவது ஒரு சிஸ்டத்தோடைய, ஒரு நம்ம எடுத்துக்கிற சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜிங்கிறது எதனால் மாறும் அப்படின்னா, இட்ஸ் அ ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால மாறும். ஸோ அதே தான் இங்கேயும் கிராஃபைட் அப்படிங்கும்போது அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்கும். ஸோ டைமண்ட் அப்படிங்கிறது வேறு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தெர்மோடைனமிக்ஸ் ப்ராசஸ் பற்றி பார்த்துருக்கோம்.
சரியா? ஸோ அதெல்லாம் ரிவர்சிபிள் ப்ராசஸ்ஸு, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், அடியாபாட்டிக் ப்ராசஸ், அதுக்கடுத்து ஐசோதெர்மல் ப்ராசஸ், ஐசோபேரிக் ப்ராசஸ், ஐசோக்ளோரிக் ப்ராசஸ், அப்புறம் சைக்ளிக் ப்ராசஸ். ஸோ அதோடைய கண்டிஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கடுத்து ஸ்டேட் ஃபங்க்ஷன் என்ன, பாத் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இன்டர் எனர்ஜினா என்ன, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ், இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னு சிறப்பியல்புகள் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.